வெஸ்டர்ன் பிலாசபி என்று சொல்லப்படக்கூடிய மேற்கத்திய தத்துவ சிந்தனை குறித்த வகுப்பினை நாம் இன்று பார்க்கிறோம். குறிப்பாக மேற்கத்திய தத்துவ சிந்தனை என்று நாம் பார்த்தோமேயானால், முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, சாக்ரட்டிஸ் என்ற ஒரு தத்துவ அறிஞர். சாக்ரட்டிஸினுடைய மாணவர் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவர் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலினுடைய மாணவர் அலெக்சாண்டர். இந்த வரிசை என்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு தத்துவ சிந்தனைகளும் பல்வேறு காலகட்டத்தில் நமக்கு கிடைத்தாலும் கூட தத்துவ கருத்துக்களை மிக கோர்வையாகவும் நேர்த்தியாகவும் மேற்கத்திய சிந்தனை என்பது ஒரு வடிவமைத்துள்ளது. அப்படி நாம் பார்க்கையில் சாக்ரட்டிஸினுடைய தத்துவ சிந்தனை என்பது இந்த உலகத்திற்கான மிகப்பெரிய ஒரு தத்துவ சிந்தனைகளாக நாம் கருதுகிறோம். சாக்ரட்டிஸினுடைய வாழ்வு காலம் என்று நாம் பார்க்கையில் கிறிஸ்து பிறப்பிற்கு முன்னதாக 470 முதல் 399 பிசி வரையிலான அவருடைய காலகட்டத்தில், வாழ்ந்த காலகட்டத்தில் சாக்ரட்டிஸ் எண்ணற்ற கருத்துக்களை நமக்கு கூறி வருகிறார். அவருடைய தத்துவ சிந்தனை என்று நாம் பார்த்தோமேயானால் ஒவ்வொரு வித கருத்துக்களையும் அவருக்கு என்ன மனிதர்களுக்கு தெரிந்த விஷயமோ, எதை பற்றி நாம் நன்கு தெரிந்திருக்கிறோமோ, தெரிந்ததிலிருந்து தெரியாததை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தத்துவமாக சாக்ரட்டிஸினுடைய தத்துவத்தினுடைய ஒரு வழிமுறையாக அவர் நமக்கு கோடிட்டு காட்டியுள்ளார். அதனாலதான் அவர் நோன் டு அன்னோன் என்று கூறுகிறார்கள். தெரிந்த விஷயத்திலிருந்து தெரியாத ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வது அல்லது தேடுவது போன்ற ஒரு விஷயத்தை நாம் புரிய வேண்டும் என சாக்ரட்டிஸ் கூறுகிறார். அதிலும் குறிப்பாக அவருடைய மிக முக்கியமான கோட் என்று பார்த்தோமேயானால், ஐ நோ தட் ஐ டோன்ட் நோ எனிதிங் என்று கூறுகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு கோட்டாக நாம் பார்க்கிறோம். ஏனெனில் நமக்கு என்ன தெரியாது என்று சொல்றார். எனக்கு எதுவுமே தெரியாது என்று எனக்கு நன்றாக தெரியும் என கூறுகிறார். அவர் அனைத்தையுமே கேள்விகள் மூலமாக கேட்டுக்கொள்கிறார். ஒவ்வொரு விஷயத்தையும் மேற்கத்திய சிந்தனைகளில் நாம் தெரிந்து கொள்ளப்படுகிற பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்விகள் மூலமாக கிடைக்க வேண்டும். அந்த கேள்விகளை கேட்பதற்கு முன்னதாக நமக்கு அறிவு என்பது எவ்வாறு அமையும் என சாக்ரட்டிஸ் அவர் கூறுகிறார். Virtue is knowledge. Virtue can be taught. Man commits evil because of ignorance. Unexamined life is not worth living. Virtue is one அப்படின்னு சொல்றார். இது ஒரு சாக்ரட்டிஸினுடைய ஒரு சாராம்சமாக நாம் இதை பார்க்க வேண்டும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நற்பண்புகள் தான் ஒரு சிறந்த அறிவுக்கான ஒரு வழியாக அமையும். அந்த நற்பண்பு தான் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். எல்லாத்திலையும் நற்பண்பே சிறந்தது என்று கூறுகிறார் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸினுடைய இந்த நற்பண்புகள் ஒவ்வொரு விஷயத்திலையும், மேன் கமிட்ஸ் ஈவில் பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் என்று சொல்லப்படுகையில், மனிதன் அறியாமையால் தவறு செய்கிறான் என்ற ஒரு வார்த்தையை அவர் கூறுகிறார். அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுய பரிசோதனை என்று ஒன்று வேண்டும். அந்த சுய பரிசோதனையின் மூலமாகவே நாம் நம்மளை திருத்திக் கொள்ள வேண்டும் எனக்கூடிய ஒரு வாசகத்தையும் சாக்ரட்டிஸ் அவர்கள் நமக்கு கூறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஒரு பரிசோதிக்கப்பட்ட ஒரு பரிசோதனை செய்யப்பட்ட ஒரு வாழ்வை தான் நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சுய பரிசோதனை வேண்டும் என்று கூறுகிறார். அப்ப சமகாலகட்டத்திலும் இருந்தாலும் சரி, முன்னதாக சொல்லக்கூடிய தத்துவங்கள், மேற்கத்திய தத்துவங்கள் அனைத்திலுமே சாக்ரட்டிஸினுடைய தாக்கம் என்பது மிக நிறைய இருக்கிறது. ஏன் நாம் சாக்ரட்டிஸை முதலாவதாக பார்க்கிறோம் என்றால், இன்றைய தலைப்பானது நமக்கு அரிஸ்டாட்டில் மற்றும் இமானுவேல் காண்ட் அவர்களை பார்ப்பதற்கு முன்னால், அவர்களுக்கு முன்னால் உள்ள செய்திகளை தெரிந்து கொண்டால்தான் நம்மால் அரிஸ்டாட்டில் யார் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு எளிமையான ஒரு விதமாக அமையும் என்பதனால் ஒரு சிறிய ஒரு விளக்கத்தோடு நாம் ஆரம்பிக்கிறோம். சாக்ரட்டிஸினுடைய குற்றச்சாட்டுகளாக பார்த்தோம்னால், கரப்டிங் ஃபார் யூத், அனைவரையும் கேள்வி கேளுங்கள், அரசாங்கத்திற்கு எதிராக
கேள்வி கேட்டதான் சாக்ரட்டிஸின் மேல் சுமத்தப்படக்கூடிய முதல் குற்றமாக கூறுகிறார். இரண்டாவதாக, டினைங் த காட் ஆஃப் கிரீக் மதத்தினுடைய அந்த நாட்டினுடைய கடவுளை அவர் மறுக்கிறார். அந்த கடவுள் கொள்கையை மறுப்பதால் இந்த 2 குற்றச்சாட்டுகளுக்காக இளைஞர்களுடைய மனதில் தவறான ஒரு விஷயத்தை பரப்பி வருகிறார் என்பதற்காகவும், கிரேக்க கடவுளை வழிபட மறுக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டிற்காகவும் சாக்ரட்டிஸிற்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அவருக்கு கொடுக்கப்பட்ட விஷத்தின் பெயர் ஹெம்லாக் என்று சொல்கிறார். ஹெம்லாக் என்றால் அது ஒரு கொடிய ஒரு விஷம். அந்த விஷத்தை கொடுத்துதான் சாக்ரட்டிஸிற்கு இறுதி தண்டனை என்பது அதன் மூலமாக கிடைக்கிறது. ஒட்டுமொத்தமாக சாக்ரட்டிஸுடைய நோக்கம் என்பது, அந்த தத்துவ சிந்தனை என்பது சர்ச் ஃபார் ட்ரூத், உண்மையை நோக்கிய ஒரு தேடலாக இருக்க வேண்டும். தத்துவம் என்பது ஒரு உண்மையை நோக்கிய ஒரு பயணமாக இருக்க வேண்டும். ஒவ்வொன்றும் ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ட்ரூத்தை நோக்கி, எல்லாமே ஒரு சரியான ஒரு முறைகளில் உண்மையை தேடுதலுக்கான ஒரு வழிமுறைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் சாக்ரட்டிஸினுடைய மிக முக்கியமான தத்துவ உண்மைகளாக வெளிப்படுகிறது. அடுத்ததாக நாம் பிளேட்டோவுடைய வாழ்வு காலம் என்பது அந்த 427 முதல் 347 பிசியில் சொல்கிறார். இவர் சாக்ரட்டிஸினுடைய இந்த கேள்வி கேட்கப்பட்ட பருவ காலத்தில் இருந்து சாக்ரட்டிஸுடன் பயணித்த காலத்தில் எவ்வாறெல்லாம் சாக்ரட்டிஸினுடைய இந்த தத்துவ சிந்தனைகள் இருந்தன, தத்துவ கோட்பாடுகள் இருந்தன என்பதை பற்றியெல்லாம் ஆராய்ந்து அவற்றை ஒரு 3 பகுதிகளாக தன்னுடைய ஆசானுக்காக பிளேட்டோ பிரித்துக் கொள்கிறார். தன்னுடைய ஆசான் இந்த உலகில் மறைந்து விட்டாலும் கூட, மறைந்துவிட்ட ஆசானினுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு வித கருத்து பரிமாற்றங்களையும் சாக்ரட்டிஸ் எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சாரோ அதை ஃபுல்லா பிளேட்டோ அப்ளை பண்ணி செய்ய ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த பிளேட்டோவினுடைய இந்த படைப்புகளை, நிறைய எண்ணற்ற படைப்புகளை, நமக்கு தத்துவ படைப்புகளை வழங்கி இருக்கிறார் பிளேட்டோ என்ற ஒரு தத்துவ அறிஞர். அவர் 3 விதமான பகுதிகளாக நாம் அதை பிரித்துக் கொள்கிறோம். டியூரிங் த டைம் ஆஃப் சாக்ரட்டிஸ் லைஃப் என்று சொல்லப்படக்கூடிய சாக்ரட்டிஸ் காலத்தில் வாழ்க்கையில் வாழப்பட்ட, சாக்ரட்டிஸ் உடன் வாழ்ந்து அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட படைப்புகளாகவும், இரண்டாவதாக அவுட் சைட் ஆஃப் ஏதேன்ஸ் என்ற நகரத்தை விட்டு வெளியேறுகிறார் சாக்ரட்டிஸுடைய மாணவர்களை. ஏனெனில் ஒவ்வொரு விதமான எதிர்ப்பாளர்களாக கிளம்புகிறார்கள். அதனால் அந்த ஏதேன்ஸை விட்டு வெளியேறக்கூடிய காலகட்டத்தில் எழுதப்பட்ட படைப்புகளாகவும், மூன்றாவதாக அந்த ஏதேன்ஸ் நகரில் அவருடைய கல்விக்கூடம் என்று நாம் கூறுகிறோம், அகாடமி என்று சொல்கிறோம். இன்னைக்கு நிறைய சென்டர்ஸ் பேர் அகாடமின்னு வருது. இந்த அகாடமின்ற சொல்லாடலே பிளேட்டோ உருவாக்கிய ஒரு சொல்லாடல். இன்னைக்கு ஒவ்வொரு இடமும் குருகுலங்கள், இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் எங்கிருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, நமக்கு இந்த மேற்கத்திய சிந்தனைகளிலிருந்து கிடைத்திருக்குது என்றால் அது மிகையாகாது. ஏன்னா பிளேட்டோ தான் முதலாக கல்வி சாலையை அகாடமி என்ற ஒரு வார்த்தையை சொல்லாடலை பயன்படுத்தி அதற்கு ஒரு பெயர் எடுக்கிறார். அதை ஏதேன்ஸ் நகரில் அவர் அகாடமி என்ற ஒன்றை உருவாக்குகிறார். பிளேட்டோவினுடைய அந்த டயலாக்ஸ், டிராமட்டிக் என்லிவென்ட் பை இன்சிடென்ட்ஸ், ஹியூமர் லைஃப் லைக் கேரக்டரைசேஷன், எல்லாமே அந்த ஒரு நுணுக்கமான ஒரு உண்மையை தேடுதலான ஒரு சிந்தனைகளாக அமைய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் பிளேட்டோ ரொம்ப முக்கியமா இருக்காரு. அதுல முதல் ஸ்டேஜ்ல ஹிப்பியாஸ் மைனர் என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். சார்மிடஸ் என்றும் எத்திப்ரோ லைசிஸ் கிரிட்டோ அப்பாலஜி, இத கிட்டத்தட்ட ஒரு 7 வித படைப்புகளானது இந்த முதல் ஸ்டேஜ், அதாவது சாக்ரட்டிஸினுடைய வாழ்ந்த காலத்தில் எவ்வாறு இளைஞர்கள் இருக்க வேண்டும், இந்த இளைஞர்களுடைய எண்ணங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும், இந்த இளைஞர்கள் எவ்வாறான கேள்விகளை கேட்க வேண்டும், எதன் மூலம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற பல்வேறு கட்டமான ஒரு பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு விஷயம்தான் இந்த ஹிப்பியாஸ் மைனர், சார்மிடஸ், எத்தியோப்ரோ என்ற இந்த புத்தகத்தின் வழியாக, அவருடைய படைப்பின் வழியாக நமக்கெல்லாம் மேற்கத்திய தத்துவத்தை விளக்குவதற்காக உருவாக்கப்பட்ட படைப்புகள் தான் இது அனைத்துமே பிளேட்டோவினுடைய முதல் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட படைப்புகளாக. இரண்டாவது ஸ்டேஜில் சொல்லப்படக்கூடிய கார்ஜியாஸ் சோபிஸ்ட், பெர்மனன்ட் தியேட்டசஸ் ஸ்டேட்ஸ்மேன், எவ்வாறெல்லாம்
அந்த அரசவையில், அதாவது ஏதென்ஸ் நகரை விட்டு, அந்த ஜேர்னி ஆஃப் ஏதென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஏதென்ஸ் நகரை விட்டு வெளியேறும் சமயத்தில் வெளியேறிய பிறகு அவர் சொல்லப்படக்கூடிய படைப்புகள், அதாவது அரசியல் சார்ந்த படைப்புகளாக, எவ்வாறு ஒரு அரசவையில் புலவர்கள் இருக்க வேண்டும், அரசாங்கத்திற்கு ஆதரவாக பேசக்கூடாது, சரியான ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்ற பல்வேறு விதமான கோரிக்கைகளை முன்வைத்து அவர் வெளியேற்றப்பட்டதற்கான காரணங்களை அதை முன்னிலைப்படுத்தி மக்கள் எவ்வாறெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், அரசினை புரிந்து கொள்ள வேண்டும், அரசாங்கத்தை பற்றிய எந்த மாதிரியான விஷயங்களை கேட்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு விதமான கருத்து உரையாடல்களாக இந்த இரண்டாவது பகுதியில் அவர் ஒரு 5 படைப்புகளை நமக்கு அளித்துள்ளார். இந்த படைப்புகள் தான் பிற்காலத்தில் நிறைய ஹாப்ஸ், ரூசோ என்று சொல்லப்படக்கூடிய தத்துவ அறிஞர்கள், மேற்கத்திய தத்துவ அறிஞர்களுடைய அரசியல் சித்தாந்தங்கள், பொலிட்டிக்கல் பிலாசபி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசியல் தத்துவங்கள் என்பவை என்றதெல்லாம் நமக்கு கிடைப்பதற்கான காரணமாக சாக்ரட்டிஸ் மற்றும் பிளேட்டோவினுடைய தத்துவ சிந்தனைகளிலிருந்து தான் நமக்கு அனைத்துமே பிறக்கின்றன. அப்ப எண்ணற்ற விஷயங்கள் அதாவது இறையியலை பற்றியும் இவர்கள் விடவில்லை. ஒவ்வொரு இன்னைக்கு இறையியலாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தாமஸ் அக்யூனஸ் போன்றவர்கள் எல்லாம், தாமஸ் அக்யூனஸ், லிபினேட்ஸ், ஹெபர்மாஸ் போன்ற எண்ணற்ற மேற்கத்திய தத்துவவாதிகள் அனைவருமே அவற்றிற்கான ஆதாரங்கள் எங்கிருந்து கிடைக்கிறது என்று பார்த்தால் சாக்ரட்டிஸ் மற்றும் பிளேட்டோவினுடைய இந்த 3 விதமான படைப்புகளில் இருந்துதான் அவர்கள் ஆதாரமாக எடுத்து செய்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. 3வது ஸ்டேஜ் என்பது அவர் அகாடமி என்ற ஒன்றை நிறுவிய பிறகு அவர் மிக முக்கியமாக சில படைப்புகளை படைக்கிறார். இந்த படைப்புகள் தான் பிளேட்டோவினுடைய இறுதி படைப்புகளாக கூறப்படுகிறது. இவற்றில் மிக முக்கியமான படைப்பாக இந்த ரிபப்ளிக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குடியரசு என்ற சம்பந்தமான நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு கருதுகோளாக இந்த படைப்பு ரிபப்ளிக் என்ற புத்தகமானது இன்று வரையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு மிகச்சிறந்த படைப்பாக அனைத்து தத்துவ அறிஞர்களும் இன்று வரையிலும் வாசிக்கப்படக்கூடிய ஒரு புத்தகமாக இந்த ரிபப்ளிக் என்ற படைப்பானது படைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கும் இந்த ரிபப்ளிக் என்ற புத்தகமானது மிக சரியாக பொருந்தும். அத்துணை அளவிற்கு ஒரு 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அரசியலினுடைய தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் மிக தெளிவாக விளக்கியவர் என்றால் பிளேட்டோவினுடைய இடத்தை யாராலும் நிரப்ப இயலாது. சாக்ரட்டிஸ் சொல்லிட்டு தான் போனாரு. ஆனா சாக்ரட்டிஸினுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி அதை ஒரு படைப்புகளாக இந்த மனித உலகத்திற்கு சிந்தனையினுடைய கருத்து பிளம்பாக இருக்கக்கூடியவர் தான் பிளேட்டோ. இந்த பிளேட்டோனுடைய படைப்பின் மூலமாகத்தான் நமக்கு நிறைய சித்தாந்தங்கள் உருவாகுவதற்கான ஒரு அடித்தளத்தை பிளேட்டோ என்பவர் நமக்கு இட்டு சென்றார். பிளேட்டோவினுடைய பிலாசபியே பிளேட்டோ இஸ் அ பிலாசபின்னு சொல்றாங்க. பிலாசபி இஸ் பிளேட்டோ என்று மேற்கத்திய சிந்தனைவாதிகள், தத்துவவாதிகள் அனைவருமே தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லப்படுகிறது என்று எமர்சன் என்ற ஒரு தத்துவ அறிஞர் சொல்கிறார். பிளேட்டோ தான் தத்துவம், தத்துவம் என்றாலே பிளேட்டோ தான் என்று கூறுகிறார். பிளேட்டோனுடைய மிக முக்கிய புத்தகமாக ரிபப்ளிக் என்ற ஒன்று கருதப்படுகிறது என்ற ஒரு விஷயத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். அடுத்ததாக அனைத்துமே ஆல் நாலேஜ் இஸ் நாலேஜ் த்ரூ கான்செப்ட், அனைத்துமே அந்த கருத்தின் மூலமாகத்தான் நமக்கு, அந்த கான்செப்ட்ல இருந்து தான் நமக்கு அறிவு என்பது கிடைக்கிறது என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார் பிளேட்டோ. பிளேட்டோ இன்ட்ரோடியூஸ்ட் பை தியரி ஆஃப் ஐடியாஸ், தியரி ஆஃப் நாலேஜ். இவர் தான் ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குகிறார். மேற்கத்திய சிந்தனைகளில் ஒரு தத்துவத்தினுடைய சிந்தனைகளை பிரித்து கூறப்படுவது ஒரு அடித்தளத்தை உருவாக்கியவர் தியரி ஆஃப் ஐடியாஸ் என்றும் தியரி ஆஃப் நாலேஜ் என்றும் 2 விதமான பகுதிகளின் மூலமாகத்தான் நமக்கு அறிவானது கிடைக்கிறது என்பது பிளேட்டோவினுடைய சிந்தனையாக கூறப்படுகிறது. பிளேட்டோவினுடைய மறைவிற்கு பிறகு அரிஸ்டாட்டில் என்பவர் நமக்கு கிடைக்கிறார். பிளேட்டோவினுடைய வாழ்ந்த காலத்திலேயே அரிஸ்டாட்டில் வாழ்கிறார். ஆனால் பிளேட்டோவினுடைய எண்ணற்ற சிந்தனைகளை அதை வடிவமைத்தவர் என்று கூறினோம். எவ்வாறு சாக்ரட்டிஸினுடைய சிந்தனைகளை எல்லாம் சாக்ரட்டிஸினுடைய அந்த கேள்விகளையும் மனித தேடல்களையும் உண்மையை தேடுவதற்கான முயற்சிகளையும் எவ்வாறெல்லாம் சாக்ரட்டிஸ் செய்தார் என்பதை எவ்வாறு அவர் ஒரு மாணவராக புரிந்து கொண்டு பிளேட்டோ அதை புத்தக வடிவில் நமக்கு கொடுத்தாரோ, அதே பிளேட்டோவினுடைய சிந்தனைகளை அவருடைய மாணவர் அரிஸ்டாட்டில் என்பவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளேட்டோவினுடைய
இந்த புத்தகத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய கருத்துக்கள், பிளேட்டோவுடைய சிந்தனைகள் அனைத்தையும் கேள்விக்கு உட்படுத்துகிறார். கேள்விக்கு உட்படுத்தி அதை ஒரு ஒழுங்கான, ஒரு முறையான ஒரு பாடத்திட்டமாக, முறையான ஒரு மேற்கத்திய சிந்தனை தத்துவமாக அரிஸ்டாட்டில் உருவாக்குகிறார் என்றால் அது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக மேற்கத்திய சிந்தனையில் விளங்குகிறது. அப்ப இன்றைய பாடத்தில் நாம் அரிஸ்டாட்டிலை இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அப்ப அரிஸ்டாட்டில் என்பவர் தன்னுடைய ஸ்டேஜரஸ் என்ற ஊரில், ஸ்டேஜரஸ் என்று சொல்கிறார்கள், அந்த ஸ்டேஜரஸ் என்ற ஊரில் 384 பிசியில் பிறக்கிறார். அவருடைய தந்தையாருடைய பெயர் என்பது நிக்கோமேக்கஸ் என்று சொல்கிறார்கள். இந்த நிக்கோமேக்கஸினுடைய மகனாக பிறந்த அரிஸ்டாட்டில் தன்னுடைய 17வது வயதிலேயே பிளேட்டோவினுடைய அகாடமியில் போய் சேர்கிறார். தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய சிந்தனைகளை பெருக்கிக் கொள்வதற்காகவும் சேர்க்கிறார். நம்மள மாதிரி 2 ஆண்டுகள் கல்வி, 3 ஆண்டுகள் கல்வி எல்லாம் கிடையாது. ஏன்னா அப்போ இதுதான் பாடத்திட்டம். கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் என்றெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையாது. அனைத்து விதமான பாடங்களையும் ஒரு சேர ஒரு நுணுக்கமான ஒரு கல்வியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் அன்றைய மேற்கத்திய சிந்தனையினுடைய அன்றைய காலகட்டத்தில் இருந்துள்ளது. ஆக அரிஸ்டாட்டில் தன்னுடைய கல்வியை சுமார் 17 வயதில் துவங்கியவர் 20 ஆண்டுகள் ஏறத்தாழ பிளேட்டோவினுடைய அந்த அகாடமி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கல்வி சாலையில் 20 ஆண்டுகள் தன்னை உட்படுத்திக் கொள்கிறார். தன்னுடைய அறிவினை விசாலமாக எவ்வாறெல்லாம் ஒரு நுணுக்கமாக அறிவாற்றலை பெற முடியுமோ அதையெல்லாம் அரிஸ்டாட்டில் பெறுவதற்காக 20 ஆண்டுகள் பிளேட்டோவினுடைய அகாடமியில் பிளேட்டோவினுடைய மிக முக்கியமான சீடராகவும் பின் நாட்களில் அவர் உருவாகிறார். இப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் பிளேட்டோவினுடைய இந்த மறைவானது 347 பிளேட்டோ இறக்குறாரு. இந்த பிளேட்டோ இறக்குறப்ப பிளேட்டோவினுடைய இறக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த அகாடமியினுடைய பொறுப்புகள் முழுக்க அரிஸ்டாட்டிலுக்கு தான் கிடைக்கும்னு அரிஸ்டாட்டில் நினைக்கிறார். ஏன்னா அதிகமான வருடங்கள் பிளேட்டோவினுடைய கல்விச்சாலையில் வாழ்ந்தவர் அரிஸ்டாட்டில். 20 ஆண்டுகள் அந்த கல்விச்சாலையில் இருந்ததனால் அகாடமியினுடைய தலைமை பொறுப்பானது நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த கூட ஒரு சூழலில் பிளேட்டோவினுடைய நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு அந்த அகாடமியினுடைய தலைமை பொறுப்பானது கொடுக்கப்படுகிறது. அந்த ஒரு காரணத்தால் அரிஸ்டாட்டில் மிக வேதனை அடைந்து ஏதென்ஸ் நகரத்தை விட்டு வெளியேற முயற்சிக்கிறார். அப்ப ஏதென்ஸ் நகரத்தை விட்டு வெளியில வர்றப்ப அவர் அட்டார்னியஸ் என்று சொல்லப்படக்கூடிய நாட்டிற்கு செல்கிறார். அந்த நாட்டிற்கு சென்றவுடன் அவர் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மன்னருடைய ஆதரவை பெற்று அங்கு ஒரு 3 ஆண்டுகள் தங்குகிறார். தங்கக்கூடிய சூழலில் அந்த நாட்டினுடைய மன்னருடைய அக்கா மகளையே அவர் திருமணம் பித்தியாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணை அவர் திருமணம் முடித்துக் கொள்கிறார். அவருக்கு சில காலத்திலே அந்த பித்தியாஸ் என்பவர் இறந்து விடுகிறார். அதனால் இரண்டாவதாக ஹெர்குலிஸ் என்ற பெண்ணை 2வது முறையாக திருமணம் செய்து கொள்கிறார். அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறது. அவருக்கு தன்னுடைய தந்தையினுடைய பெயரை நிக்கோமேக்கஸ் என்று சொல்லப்படக்கூடிய தன்னுடைய தந்தை பெயரையே வைக்கிறார். இந்த சூழலில் பிலிப் என்ற மன்னர் அரிஸ்டாட்டிலுக்கு அறிமுகமாகிறார். இந்த பிலிப் என்ற மன்னர் தன்னுடைய மகனுக்கு அவர் கல்வி கற்று தருவதற்கு அவரை ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என அவர் விருப்பப்பட்ட காரணத்தினால் அரிஸ்டாட்டில் பிலிப் மன்னரினுடைய மகனிற்கு ஆசிரியராக போகிறார். அந்த பிலிப் என்ற மன்னரினுடைய மகன் வேறு யாரும் இல்லை, அவர்தான் அலெக்சாண்டர். பிலிப் மன்னர் இறந்தவுடன் அலெக்சாண்டர் தன்னுடைய இளம் வயதிலேயே அரசர் பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததனால் கல்வியை நிறுத்தக்கூடிய ஒரு சூழலானது அங்கு உருவாகிறது. அப்ப அரிஸ்டாட்டில் மீண்டும் ஏதென்ஸ் நகரத்திற்கே செல்கிறார். ஏனெனில் அலெக்சாண்டரினுடைய திறமையால் பல்வேறு விதமான சிற்று அரசுகள் அனைத்தையும் அவர் போரிட்டு பெறுகிறார். அனைத்தையும் அவருடைய சிறந்த ஆட்சியினால் ஒவ்வொரு நகரத்தையும் அவர் கைப்பற்றி வரக்கூடிய சூழலால் மீண்டும் தன்னுடைய ஆசிரியர் என்ற ஒரு காரணத்தினால் ஆசிரியருக்கு எங்கெல்லாம் போய் அவர் போர் புரிகிறாரோ அங்கெல்லாம் போய் இருக்கக்கூடிய அந்த தத்துவத்திற்கான அறிவு பெட்டகங்கள் என்னென்ன புத்தகங்கள் இருக்கிறதோ அதை ஃபுல்லா எடுத்துட்டு அரிஸ்டாட்டில் கொடுப்பாராம் அலெக்சாண்டர். அந்த அளவிற்கு ஒரு ஆசிரியர் மாணவருடைய உறவானது மிக நெருக்கமாக இருந்துள்ளது. அப்படிப்பட்ட ஒரு உறவில் இருந்து அரிஸ்டாட்டில் மீண்டும் ஏதென்ஸ் நகரத்தில் அவர் அகாடமிக்கு பதிலாக அவர் ஒரு கல்விச்சாலையை நிறுவுகிறார். அதற்கு பெயர் தான் லைசியம் என்று சொல்கிறார்கள். அந்த லைசியம் என்பதை
அரிஸ்டாட்டில் உருவாக்குகிறார். அந்த லைசியம் சில நாட்கள் தொடர்ந்து பல்வேறு விதமான கல்விகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சாலையாக அனைத்து மக்களுக்கும் பல்வேறு விதமான தத்துவ சிந்தனைகளை விதைத்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் அலெக்சாண்டர் திடீரென மரணிக்கக்கூடிய ஒரு சூழலில் அனைத்து நாடுகளுமே கைப்பற்ற நாடுகள் என்பதால் அனைத்து மக்களும் அரிஸ்டாட்டில் என்பவர் அலெக்சாண்டரினுடைய ஆசிரியர் என்பதால் அவர் மீதும் வெறுப்பு ஏற்பட்டு மக்கள் எதிர்ப்பாளர்களாக கிளம்பிய காரணத்தால் அரிஸ்டாட்டில் அந்த நகரத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அவர் லைசியம் என்ற கல்விக்கூடத்தை விட்டு வெளியேறுகிறார். அவருடைய அந்த 322வது காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டு அரிஸ்டாட்டில் இறந்து விடுகிறார். அரிஸ்டாட்டிலினுடைய இந்த இறப்பிற்கு பிறகு ஒவ்வொரு விதமான ஒரு படைப்புகளை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயமாக நாம் மேற்கத்திய சிந்தனையில் பார்க்கிறோம். அப்ப அரிஸ்டாட்டிலினுடைய மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்ப்பதற்கு முன்னால் அரிஸ்டாட்டிலினுடைய இந்த தத்துவமானது பயாலஜி என்று சொல்லப்படக்கூடிய உயிரியல் சம்பந்தமான ஒரு பாடத்திட்டத்தினுடைய தந்தையாக திகழ்கிறார். அவர்தான் இந்த பரிணாம வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது என்று ஒரு தத்துவத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்திட்டவர் அரிஸ்டாட்டில். ஃபாதர் ஆஃப் லாஜிக். அதே மாதிரி கணிதம். அவருடைய சம காலகட்டத்திலே வாழ்ந்தவர் தான் பித்தாகரஸ். பித்தாகரஸ் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த கணித மேதைகள் எல்லாம் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே தத்துவ சிந்தனையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவவியலாளர் அரிஸ்டாட்டில் என்பவருடைய லாஜிக் என்பது அனைவராலும் வியக்கத்தக்கதாக இருந்தது. அத்துணை அளவிற்கு அவர் அந்த கணிதத்துறையையும் விட்டு வைக்கவில்லை. அப்ப இன்று அளவிலும் ஃபாதர் ஆஃப் பயாலஜி அண்ட் லாஜிக் என்று சொன்னோமே, ஆனால் அதற்கு மிக சரியான விடை என்பது அரிஸ்டாட்டில் என்பது இன்று மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை மாணவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்ப இவர் தன்னுடைய தத்துவத்திற்கு அப்பெல்லாம் மெட்டாபிசிக்ஸ் என்ற ஒரு சொல்லாடல் என்பதே இல்லை. ஆனாலும் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மெட்டாபிசிக்ஸ், அந்த அனுபூதவியல்னு சொல்லலாம். தமிழ்ல அனுபூதவியல்னு சொல்லலாம். புலன் கடந்த அறிவியல்னு சொல்லி இந்திய தத்துவத்துல சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் பிலாசபின்னு சொல்றாரு. அந்த மெட்டாபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அரிஸ்டாட்டில் கொடுக்கக்கூடிய பெயர் முதல் தத்துவம், ஃபர்ஸ்ட் பிலாசபி என்ற ஒரு வார்த்தையை முன்னிட்டு நம்ம கொடுக்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் பிலாசபி என்று அவர் சொல்வதற்கான காரணம் என்னன்னா, அவர் அந்த ஃபர்ஸ்ட் பிலாசபினா எப்படி இருக்கணும்னா, எல்லாத்துலயும் அந்த தத்துவ சிந்தனை என்பது ஒரு முதன்மையா இருக்கணும். அந்த முதன்மையாக இருக்கிறது மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு தெளிவான சிந்தனையா இருக்கணும். அனைத்திற்கும் மேல ஒரு உயர்வான சிந்தனையா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு எல்லாத்துலயுமே ஒரு ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக்கத்திற்கு அவர் சொல்லக்கூடிய பெயர் தான் மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்கிறோம், அல்லது ஃபர்ஸ்ட் பிலாசபி என்று அரிஸ்டாட்டில் கூறுகிறார். அப்ப அரிஸ்டாட்டிலினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நாம் பார்க்கிறோமேனால் அரிஸ்டாட்டிலுடைய கிரிட்டிசிசம். யாரை என்ன கிரிட்டிசிசம் பண்றாரு அப்படின்னா, பிளேட்டோ தன்னுடைய ஆசிரியருடைய கருத்தாக்கங்களை அவர் கிரிட்டிசைஸ் பண்றார். ஏன்னா அவருடைய ஆசிரியரை அவர் பின்பற்றி வந்தாலும் கூட தன்னுடைய ஆசிரியர் எதுலாம் அவர் அந்த இடைவெளியை விட்டு சென்றுள்ளார். அந்த இடைவெளியை முழுக்க அரிஸ்டாட்டில் ஃபில்அப் பண்றார். என்ன ஃபில்அப் பண்ண பார்த்தோன்னா, ஒரு 7 விதமான குற்றச்சாட்டுகளை அவர் வைக்கிறார். தன்னுடைய ஆசிரியருடைய கருத்திற்கு பிளேட்டோ சில தத்துவ கருத்துக்களை வெளியிடுகிறார். அந்த பிளேட்டோவினுடைய கருத்திற்கெல்லாம் அரிஸ்டாட்டில் தன்னுடைய கேள்வியை முன்வைக்கிறார். இந்த கேள்விகள் மூலமாக மனிதர்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனை பிறப்பதற்கு வழிபிறக்கும் என்று மேற்கத்திய தத்துவத்தில் அரிஸ்டாட்டில் சில 7 விதமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். Plato's ideas do not explain the existence of things. To explain why the world is here is after all the main problem of philosophy and Plato. Theory fails to do this. Even admitting that, say, the idea of witness exists, we cannot see how it produces white object என்ற முதலாவதான ஒரு விமர்சனத்தை அரிஸ்டாட்டில் முன்வைக்கிறார். இதை நாம் எப்படி நம்ம என்ன விளக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிளேட்டோ பொருட்கள் ஏன் இருக்கின்றன என்பதை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்றது அரிஸ்டாட்டிலுடைய முதல் விமர்சனமாக கருதுகிறார். அதாவது ஒரு பொருளானது ஏன் இருக்கின்றன என்பதை பற்றி
பிளேட்டோ வந்து விளக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ஒரு பொருளானது இவ்வுலகில் இருக்கின்றன என்றால் அந்த பொருள் ஏன் இருக்குதுன்றத விளக்குவதுதான் தத்துவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கும் அப்படின்றது அரிஸ்டாட்டிலுடைய முதல் வாதமாக இருக்குது. அதனால் இந்த நோக்கமாகும். அதனால் பிளேட்டோ வந்து இதை செய்ய வரல. பிளேட்டோ வந்து பொருளை பத்தி சொல்றாரு, பொருட்களை பத்தி பேசுறாரு, ஆப்ஜெக்டை பத்தி பேசுறாரு. ஆனா இந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஆனது, அந்த திங்ஸ் ஆனது ஏன் இந்த உலகில இருக்கணும் அப்படின்ற ஒரு பத்தி பேசல. அதனால இதை வந்து ஏத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் வந்து அந்த தத்துவத்தை மறுக்கிறார். இரண்டாவதாக, பிளேட்டோ has not explained the relation of ideas to things. We are told that things are copies of ideas. He says that ideas participate in things. But how are we to understand this participation? In using such phrases, says Aristotle, Plato is given no real account of the relationship, but is merely uttering poetic metaphors என்று சொல்கிறார். அதாவது கருத்துக்களுக்கும் பொருட்களுக்கும் உள்ள உறவை பற்றி பிளேட்டோ விளக்கவில்லைன்னு சொல்றார். முதல் வந்து அந்த கருத்துக்கள் பொருட்கள் ஏன் இருக்கின்றன என்பதை பற்றி பிளேட்டோ சரியாக கூறவில்லை என்று அரிஸ்டாட்டில் முதலாவதாக கூறுகிறார். இரண்டாவதாக கூறப்படுகையில் என்ன சொல்றார் அப்படின்னா, கருத்துக்களுக்கும் ஐடியாக்கும் பொருட்களுக்கும் உள்ள உறவை பற்றி ரிலேஷன்ஸை வந்து அவர் வந்து சொல்லல. எப்படி பொருட்கள் கருத்துக்களின் பிரதிகள் என்று சொல்லப்படுகிறதோ, அவை பொருட்கள் எவ்வாறு அவைகளுக்கு இடையே உள்ள உறவுகளை பற்றியும் கூற வேண்டும். ஆனால் அந்த உறவுகளை பற்றி கூறவில்லை என்பது இரண்டாவது விமர்சனமாக வைக்கிறார். அதாவது கருத்துக்களுக்கும் பொருட்களுக்கும் உள்ள உறவை பற்றி பிளேட்டோ கூறவில்லை. பொருட்கள் கருத்துக்களின் பிரதிகள் என்று சொல்லப்படுகிறதே தவிர அவைகளுக்கு உள்ளான ஒரு உறவுகளை பற்றி சரியாக கூறவில்லை என்று பிளேட்டோவினுடைய கருத்திற்கு இரண்டாவதான விமர்சனத்தை முன்வைக்கிறார். மூன்றாவதான விமர்சனமாக, even if the existence of the things is explained by the ideas, this motion is not. Suppose that the idea of witness produces white things, the idea of beautiful things, and so yet since the ideas themselves are immutable and motionless, so will be the world which their copy என்று சொல்கிறார். அதாவது பொருட்கள் எவ்வாறு இயங்குகிறது, பொருட்கள் எவ்வாறு இயங்குகிறது அல்லது பொருட்கள் எவ்வாறு நகர்கிறது என்ற ஒரு கருத்தினை பற்றி பிளேட்டோ விளக்கவில்லை என்பது இந்த மூன்றாவது குற்றச்சாட்டாக விளக்கும். அதாவது ஒரு பொருள் வந்து எப்படி வந்து நமக்கு வந்து மோஷன், அது வந்து இயக்கத்தை பற்றி கூறவில்லை. சரியாக ஒரு பொருள் எவ்வாறு இயங்குகிறது, அது எதற்காக நகர்கிறது என்ற ஒரு விளக்கத்தை பிளேட்டோ கூறவில்லை என்று மூன்றாவதாக கூறுகிறார். நான்காவது கருத்தாக, the world consists of a multitude of things and it's a business of philosophy to explain why they exist என்று சொல்கிறார். இந்த பிளேட்டோவினுடைய இந்த கருத்துக்களினுடைய இந்த முதல் வாதம், இவ்வுலகில் உள்ள பல்வேறு விதமான பொருட்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு நிறைவான ஒரு முழுமையான கருத்துக்கள் பொருட்களுக்கு வெளியே உள்ளது என்று கூறுகிறார். எல்லாத்துக்கும் பொருட்கள் வெளியே உள்ளது என்று கூறுகின்றன. இந்த கருத்தையும் எண்ணிலடங்கான கருத்துக்கள் புற உலகில் மிதந்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு சொல்லாடல் என்பது நாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எல்லா விதமான கருத்துக்களும் இந்த ஒரு ஆப்ஜெக்ட்ல இல்ல, எல்லா விதமான கருத்துக்களும் இந்த புற உலகில் இருக்கின்றன, கருத்துக்கள் எல்லாம் பொருட்களை விட்டு வெளியே இருக்கின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பிளேட்டோவினுடைய தத்துவ கருத்தினை மறுக்கிறார். ஐந்தாவதாக, the ideas are supposed to be non-senses, but they are in fact senses. Plato thought that non-senses principle must be sought in order to explain the world of sense, but not being able to find any such principle, he merely took the object of sense over again and called them non-senses அப்படின்னு சொல்றார். இதுல அரிஸ்டாட்டில் வந்து
பொருட்கள் கருத்துக்களினுடைய வடிவாக்கமாகும், கருத்துக்கள் பொருட்களினுடைய வடிவாக்கம் அல்ல என்று கூறுகிறார். அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா, பொருட்கள் தான் கருத்துக்களின் வடிவாக்கமாகும், பொருள்தான் கருத்துக்களுக்கான ஒரு வடிவத்தை கொடுக்கின்றன, கருத்துக்கள் பொருட்களினுடைய வடிவாக்கமாக இருக்க முடியாது. So things are not copies of ideas, ideas are the copies of the things என்று ஐந்தாவது தத்துவ முரண்பாட்டை விளக்குகிறார் அரிஸ்டாட்டில். ஆறாவதாக the problem of third man என்று சொல்கிறார். அதாவது ஒரு கருத்திற்கும் மற்றொரு கருத்திற்கும் இடையே உள்ள ஒரு உறவை விளக்க முடியாத மூன்றாவதாக ஒரு கருத்தானது பிளேட்டோவிற்கு தேவைப்படுகிறது. ஒரு கருத்திற்கும் மற்றொரு கருத்திற்கும் இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை, இந்த உறவினை, ஒரு கருத்திற்கும் இன்னொரு கருத்திற்கும் உள்ள அந்த உறவு முறைகளை விளக்குவதற்கு மூன்றாவதாக ஒரு கருத்தினை பிளேட்டோ பயன்படுத்துகிறார். இப்படியே எல்லா உறவுகளுக்கும் நாம் மூன்றாவது கருத்து தேவைப்படுகிறது. ஆக இது கருத்துக்களினுடைய எண்ணிக்கையை அளவில்லாமல் கூட்டிக் கொண்டே செல்கிறதே தவிர விளக்கம் என்று ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மூன்றாவதான ஒரு கருத்து தேவைப்பட்டால் எண்ணற்ற கருத்துக்கள் போய்விடும் என்பது அரிஸ்டாட்டிலுடைய ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது பிளேட்டோவினுடைய சிந்தனைகளில். ஏழாவதாக சொல்லப்படக்கூடிய பிளேட்டோவினுடைய கருத்துப்படி கருத்துக்களே எல்லா விதமான பொருட்களின் சாரமாகும், த எசன்ஸ் ஆஃப் த குவாலிட்டின்னு சொல்லுவோம். அப்ப கருத்துக்கள் தான் எல்லா விதமான பொருட்களினுடைய சாரம் என்றால் கருத்துக்கள் இன்றி பொருட்கள் இல்லை. அப்படிப்பட்ட கருத்தை பொருட்களுக்கு வெளியே எங்கேயோ இருப்பதாக பிளேட்டோ கூறுவது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பொருட்களினுடைய சாரம் எப்படி பொருட்களுக்கு வெளியே இருக்க முடியும் என்று கூறுகிறார். அதாவது ஒரு கருத்தில்லாம பொருட்கள் இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் அந்த கருத்துக்கள் எல்லாம் பொருளுக்கு வெளியே எங்கேயோ இருப்பதாக பிளேட்டோ கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. டேபிள்னஸ் சொல்றோம், சேர்னஸ் சொல்றோம், இதெல்லாம் இந்த புற உலகில் ஆப்ஜெக்டுக்கு வெளியே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அரிஸ்டாட்டிலுடைய கருத்து எதுவுமே இந்த ஆப்ஜெக்டுக்கு வெளியே கிடையாது. ஒரு ஆப்ஜெக்டினுடைய இப்ப டேபிள்னஸ் என்றால் நம் உள்ள இந்த டேபிள்ல தான் இந்த டேபிள்னஸை பார்க்கிறோம். அப்ப அதனுடைய சாரம், அந்த எசன்ஸ் என்பது, இப்ப நீர் இருக்குதுன்னா ஜில்னஸ், தண்ணிக்கு ஒரு குளிர்ந்த குணம் இருக்கு. அப்ப வாட்டர்னுடைய எலிமெண்ட்ஸ்ல நம்ம எசன்ஸ் ஆஃப் த வாட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா கூலிங். அப்ப இந்த நீர்ல அந்த அந்த ஈரத்தன்மை இல்லாம வெளியே இருக்கு அப்படின்றதுதான் பிளேட்டோவுடைய குற்றச்சாட்டு. ஆனா அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு, எல்லா பொருளுக்கும் அதனுடைய எசன்ஸ் ஆஃப் த குவாலிட்டி என்பது அந்தந்த பொருள்ல தான் இருக்கும், அந்த புற உலகில் அந்த ஆப்ஜெக்டை தாண்டி இருக்காது என்பது அரிஸ்டாட்டில். இந்த மாதிரி தன்னுடைய ஆசிரியரினுடைய பல்வேறு விதமான கருத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒவ்வொரு விதமான இந்த பிளேட்டோவினுடைய ஆர்குமெண்ட்ஸ் சொல்றோம். நீங்க மாணவர்களுக்கு கேள்வி அரிஸ்டாட்டில் கிரிட்டிசிசம் எகெயின்ஸ்ட் பிளேட்டோ என்ற கேள்வி வந்தாலும், பிளேட்டோ கிரிட்டிசிசம் எகெயின்ஸ்ட் அரிஸ்டாட்டில் இருந்தாலும், நீங்க 7 விதமான குற்றச்சாட்டுகள் பிளேட்டோவினுடைய இந்த ஒட்டுமொத்த பிளேட்டோவினுடைய இந்த வெஸ்டர்ன் பிலாசபியினுடைய திங்க்ல 7 விதமான கருத்தாக்கங்களை பிளேட்டோ கூறுகிறார். அந்த 7 விதமான கருத்தாக்கங்களுக்கு அரிஸ்டாட்டிலினுடைய பதில்களாக ஏன் நான் எதிர்க்கிறேன், இதையெல்லாம் நான் அப்போஸ் பண்றேன்னு சொல்லி விளக்குகிறார் அரிஸ்டாட்டில். பிளேட்டோவினுடைய 7 விதமான சிந்தனைகளுக்கு, ஒவ்வொரு விதமான சிந்தனைகளுக்கும் அரிஸ்டாட்டில் தன்னுடைய காரணத்தை இந்த புற உலகில் உள்ளக்கூடிய ரியலான உள்ளது எவ்வாறு நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கிறாரு. அவர்கிட்ட பிளேட்டோனுடைய சிந்தனைக்கே கொஸ்டின் கேட்டு அதன் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றாரு அரிஸ்டாட்டில். அப்ப இப்படி இந்த 7 விதமான சிந்தனைகளை கூறிய அரிஸ்டாட்டில் அடுத்ததாக காசேஷன், அரிஸ்டாட்டில் தியரி ஆஃப் காசேஷன் சொல்லி சொல்றாங்க. அதாவது காரணகாரியவாதம். இப்ப எப்படி பிளேட்டோவினுடைய அந்த சிந்தனைகளுக்கெல்லாம் மறுப்பு தெரிவித்த அரிஸ்டாட்டில் ஏன் இந்த 7 விதமான பிளேட்டோவினுடைய சிந்தனைகளுக்கு மறுப்பு தெரிவித்தார் என்றால், இந்த 4 விதமான காரண காரியங்களை வைத்துதான் அரிஸ்டாட்டில் கூறுகிறார். அரிஸ்டாட்டில் நமக்கு 4 விதமான காசேஷன் என்று சொல்கிறார்கள். அதை மெட்டீரியல் காஸ்,
எஃபிசியன்ட் காஸ், ஃபார்மல் காஸ், ஃபைனல் காஸ் என்று 4 விதமான பகுதிகளாக அரிஸ்டாட்டில் நமக்கு பிரிக்கிறார். இந்த மெட்டீரியல் காஸ் அப்படி என்பது பொருட்களை பற்றிய பொருள்வாதத்தை பற்றி கூறுகிறது. எஃபிஷியன்ட் என்றால் இயக்கம், ஃபார்மல் என்றால் வடிவம், ஃபைனல் காஸ் என்றால் அதனுடைய நோக்கம்னு வச்சுக்கலாம். முடிவுன்று சொல்றதை காட்டிலும் நோக்கம், ஒரு செயல்ன்றதா அந்த செயலுக்கு வந்து நோக்கம்ன்றது கண்டிப்பா வேணும். எய்ம்னு சொல்றோம். ஃபைனல் காசுன்றது எய்ம் ஆஃப் த காஸ் என்று சொல்லப்படக்கூடிய நோக்கம், நோக்கத்தை பற்றிய ஒரு சிந்தனையாக கருது. அப்ப இந்த மெட்டீரியல் காஸ் என்று நாம் பார்த்தோமே ஆனால் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு பொருளை வந்து நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கான ஒரு மூலப்பொருள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது. அப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு எதனாலும் நம்ம வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வந்து குத்து விளக்கு ஒன்று ரெடி பண்றோம். ஒரு சின்ன ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, மெட்டீரியல் காசுக்கு என்ன பார்த்தோம்னா, ஒரு குத்து விளக்கை நீங்க செய்யணும்னா ஒரு வெண்கல குத்து விளக்கா சில்வர் குத்து விளக்கான்னு 2வது ஒரு கேள்வி வருது. அப்போ பொதுவா வெண்கல குத்து விளக்கு, பித்தளை குத்து விளக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க அந்த வெண்கலம் அப்படின்னா அந்த வெண்கலம் தான் வந்து மெட்டீரியல் காசு. அப்ப ஒரு பொருளை உருவாக்குவதற்கு தேவைப்படுகின்ற மூலப்பொருள் எதுவோ அதனை நாம் மெட்டீரியல் காஸ் என்று கூறுகிறோம். அடுத்ததாக எஃபிஷியன்ட் காஸ் என்று சொல்கிறோம். அதாவது இதுதான் வந்து இயக்கம். இயக்கம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இயக்கம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் மாற்றம் என்பது ஒரு மாறாத உண்மை. இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல இருந்து சின்ன ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு மாறுறோம்னா அதுல ஒரு இயக்கம், அந்த மூவிங்கிறது கம்பல்சரி நடக்கும். இப்போ ஒரு இலையே இருக்கு, ஒரு மரத்துல இருக்கிறப்ப பச்சை பசேர்ன்னு இருக்கு. அந்த ஒரு காலகட்டங்கள் மாறினோடனே, காலச்சூழல் மாறினோடனே இலை வந்து அப்படியே பழுப்பாகி சருகாகி கீழே விழுந்துடும். அப்ப இது கூட ஒரு இயக்கம் தான். ஒரு மரத்துல இருந்து நாம் வாழக்கூடிய உயிரினங்கள்ல இருந்து எல்லா விதமான பொருட்களினுடைய வடிவத்தையும் நம்ம வந்து இயக்கமா பார்க்கலாம். அப்ப ஒரு சிலையை வந்து நம்ம இப்ப இந்த வடிவமைக்கிறோம்னா பார்த்த மெட்டீரியல் காசுக்கு வந்து ஒரு பித்தளை குத்து விளக்க நம்ம உருவாக்குவதற்கு பித்தளை என்பது எவ்வாறு நம்மளுக்கு மெட்டீரியல் காசாக இருக்குதோ, இந்த எஃபிஷியன்ட் என்பது நாம் எதை கூறுகிறோம் என்றால் அந்த விளக்கை உருவாக்கக்கூடிய சிற்பியாக நாம் எஃபிஷியன்ட் காசு. எஃபிஷியன்ட் என்பது அந்த பொருளை உருவாக்கக்கூடியவர், கிரியேட்டர். நம்ம இந்த வெஸ்டர்ன் தாட்ல எப்படி எஃபிஷியன்ட் காசுன்னு சொல்றோமோ, இதே பகுதியை நம்ம இந்தியன் கான்டெக்ட்ல பாக்குறப்ப காடை பாக்குறோம். காட் இஸ் அ கிரியேட்டர்னு சொல்றோம். அப்ப அந்த சிற்பி ஒரு பொருள் உருவாகணும்னா மூலப்பொருள் இருக்கலாம். ஆனா அந்த மூலப்பொருள் உருவாக்குவதற்கு, அந்த மூலப்பொருளை ஒரு பொருளாக உருவாக்குவதற்கு யார் வேணும்? அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய, அந்த பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு சிற்பி தேவை. ஸோ இந்த எஃபிஷியன்ட் காசுன்றது ஒரு சிற்பி போன்றது என்று சொல்கிறார். அடுத்ததாக ஃபார்மல் காசு. ஒரு பொருள் நம்மகிட்ட மெட்டீரியல் இருக்கு, அந்த மெட்டீரியல் என்னவா உருவாகணும் அப்படின்றது நம்ம சிந்தனையில வரணும். அத ஒரு பானையா உருவாக்கலாம், ஒரு பித்தளை இருக்குன்னா அதை பானையா உருவாக்கலாம், சின்ன கிண்ணமா உருவாக்கலாம், ஒரு குத்து விளக்கா உருவாக்கலாம், எதனாலும் உருவாக்கலாம். அப்ப அதை உருவாக்குவதற்கு முன்னால் ஒரு பொருளினுடைய வடிவம், அந்த வடிவமானது நம்மளுடைய மனதில் இருந்து எண்ணமாக அதனுடைய அந்த எண்ணம் தோன்றி அதற்கான ஒரு கருத்தாக இருக்க வேண்டும். அதைத்தான் வந்து ஃபார்மல் காசா சொல்றோம். ஃபார்மல் காசு என்பது ஒரு பொருள் உருவாவதற்கு முன்னால் அந்த பொருள் என்னவாக உருவாக வேண்டும் என்ற ஒரு கருத்தானது நம் மனதில் உருவாக வேண்டும். அதையே வந்து நாம் ஒரு ஃபார்மல் காசு. எவ்வாறு வந்து ஒரு வடிவம் இல்லைன்னா நமக்கு வந்து எதுவுமே உருவாக்க முடியாது. எந்த ஒரு பொருளா இருந்தாலும், அது சிலையா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பாத்திரங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து படைப்புகளுமே இந்த உலகில் ஒரு வடிவம் என்பது மனதில் இல்லை என்றால் ஒரு பொருள் என்பது உருவாகியிருக்க முடியாது என்பது அரிஸ்டாட்டிலுடைய மிக முக்கியமான சிந்தனையாக கருதப்படுகிறது. அடுத்ததாக சொல்லப்படக்கூடியவை த ஃபைனல் காஸ் என்று சொல்லுகிறார். ஃபைனல் காஸ் என்று சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு பொருள் என்பது படைக்கப்படுகிறது என்றால் அந்த பொருளினுடைய படைப்பிற்கு ஒரு நோக்கம் என்பது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றாங்க மேற்கத்திய சிந்தனையில அரிஸ்டாட்டில்.
ஒரு பொருள் நோக்கம் இல்லாம படைக்கப்பட மாட்டாது. ஒரு பொருள் உருவாக்குவதற்கு முன்னால் அந்த தேவைக்கான ஏற்ப ஒரு 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 உலகத்திற்கு தேவைக்கேற்பதான் ஒரு பொருளானது படைக்கப்படுகிறது என்பதில் மிக முக்கியமாக திடமாக இருக்கிறார் அரிஸ்டாட்டில். அப்ப இந்த ஃபைனல் காஸ் என்பது நோக்கமாகவும் தேவையாகவும் அரிஸ்டாட்டில் கருதுகிறார். பின்னால் அவர் ஒவ்வொரு காலமாக சிறிது காலம் இந்த 4 விதமான சிந்தனைகளை தோன்றிய அரிஸ்டாட்டில் அடுத்து இது எல்லாத்தையும் சுருக்கி இந்த 4ஐயும் சுருக்கி 2ஆ மாத்துறார். இந்த மெட்டீரியல் என்பதை வச்சுக்கிறாரு. இதை வந்து மேட்டர் அப்படின்னு வச்சுக்கிறார். ஒரு பொருள் மெட்டீரியல் வந்து ஒரு மேட்டர் என்ற ஒரு பொருளாகவும், இந்த எஃபிசியன்ட், ஃபார்மல் காஸ், ஃபைனல் காஸ் இதை 3ஐயும் வந்து இணைச்சு ஃபார்ம் என்று மாத்துகிறார். அடுத்து அரிஸ்டாட்டில் என்ன பண்றாருன்னா, இந்த 4 தியரி ஆஃப் காசேஷன்ல 4 இருக்குன்னு சொன்னவர் அடுத்து அவருடைய படைப்புகள்ல சொல்றப்ப இந்த உலகில் காரண காரியம் என்று 2 தான். ஒன்னு மேட்டர், 2வது ஃபார்ம் என்று கூறி 2 விதமான வடிவத்திற்கு உருவாக்குகிறார். இந்த 2 விதமான வடிவத்தை கொண்டு வந்த அரிஸ்டாட்டில் வகைப்படுத்துகிறார். எவ்வாறாக இந்த அரிஸ்டாட்டில் சொல்லப்படக்கூடிய இந்த மெட்டாபிசிக்ஸினுடைய ஒரு பகுதியே இதனுடைய வகைப்பாடுகளாக உருவாக்குகிறார். மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அனுபூதவியல், புலன்கடந்த அறிவியல் என்று ஒவ்வொரு விதமான மனிதனுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் உருவாகுவதற்கு, ஒரு மனிதன் என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த மனிதனுடைய இந்த புற வாழ்வில் எடுத்துக்கொள்ளக்கூடிய பல்வேறு சிந்தனைகளும் எண்ணங்களும் உருவாகுவதற்கு, ஒரு படைப்பாளியாக உருவாவதற்கு என்றாலும் சரி, பல்வேறு விதமான சிந்தனைகளை உள்ளடக்கி இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் மூலாதாரமாக அரிஸ்டாட்டில் சில வகைப்பாடுகளை வகைப்படுத்துகிறார். இதுக்குள்ளதான் நம்மளுடைய கட்டமைப்பு இருக்க முடியும், இதை தாண்டி வெளியே இருக்காது. ஏன்னா பிளேட்டோ வந்து என்ன சொல்றாருன்னா, கருத்துக்கள் எல்லாம் இருக்கு, அதுக்குரிய கருத்துக்கள் எல்லாமே புற உலகில் இருக்கு, அந்த ஆப்ஜெக்டுக்கு வெளியே இருக்கின்றார். ஒரு பொருளோட கருத்துக்கள் அனைத்துமே வெளியே இருக்கின்றாரு. அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு, ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதனுடைய சாராம்சம், எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த பொருட்களுக்கு உள்ளாகவே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பொருள் பற்றிய சிந்தனை நமக்கு கிடைக்கும். பொருளுக்கு வெளியே இருந்துச்சுனால் எண்ணற்ற எண்ணங்களும் எண்ணற்ற கருத்துக்களும் உருவாகும். அது ஒரு ஒழுங்கான சிந்தனையாக. ஏன்னா பிலாசபி என்பதே சர்ச் ஃபார் ட்ரூத் என்று சொல்கிறார்கள். பிலாசபி என்பதே ஒரு உண்மையை தேடுதல் பற்றிய ஒரு சிந்தனைக்கான ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. அப்ப அந்த உண்மையை தேடுவதற்கான ஒரு பகுதியாக அரிஸ்டாட்டில் பிளேட்டோனுடைய சிந்தனைகளிலிருந்து வேறுபட்டு சில வகைப்பாடுகளை வலியுறுத்துகிறார். அவற்றில் சப்ஸ்டன்ஸ் என்பதை முதலாவதாக கூறுகிறார். இந்த சப்ஸ்டன்ஸ் என்றால் பொருள் என்று நாம் இதை வைத்துக் கொள்ளலாம். அதாவது இந்த இது நம்ம என்ன சொல்லணும்னா, இது என்ன அப்படின்னு நம்ம ஒரு உதாரணத்துக்கு கேட்டோம்னா, இது என்ன என்ற கேள்விதான். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இது வந்து என்ன அப்படின்னா மனிதன் அப்படின்னா, அதாவது சில அடிப்படை கேள்விகள் நமக்கு மனிதன் மனதில் வந்து எழும்பலாம். அவற்றை கொண்டே அதனுடைய கூறுகள் என்பவை அமைகிறது. அப்படிப்பட்ட அந்த கூறுகளை பற்றிய ஒரு விஷயமாக சப்ஸ்டன்ஸ் என்று நாம் பார்க்கலாம். அடுத்ததாக குவாலிட்டி என்று கூறுகிறார். குவாலிட்டி என்றால் குணம் அல்லது தன்மை என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். இந்த குணம் என்று தன்மை என்று பார்த்தால், பொருள் எப்படி அமைக்கப்பட்டது என்று நாம் கூறுவோம். ஒரு பொருளானது எவ்வாறு அமைக்கப்படுகிறது என்று பார்த்த எத்தன்மை வாய்ந்தது என்றும் நாம் அதை கூறுகிறோம். குவாலிட்டி என்ற ஒரு. அடுத்ததாக குவான்டிட்டி என்று கூறுகிறோம். குவான்டிட்டினா எண்ணிக்கை, எண்ணிக்கை இல்லைன்னா அளவு. அளவுனா நாம வந்து ஒரு சின்ன மெஷர்மெண்ட், எந்த ஒரு பொருளா இருந்தாலும் எத்தனை அடி, 3 அடியா 4 அடியா 2 அடியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த குவான்டிட்டி, எண்ணிக்கை மற்றும் அந்த அளவிலை சொல்லப்படக்கூடிய ஒரு வகைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் என்பது ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு ஆப்ஜெக்டும் எங்கே இருக்கிறது, ஒரு பொருள் கேட்டா நம்ம இப்ப ஒரு ட்ரெயினே போறோம், இந்த ட்ரெயின் எங்க நின்றுட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும். அப்ப அந்த ஸ்பேஸ் என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்ற. அதே மாதிரி டைம், காலம், எப்போது, நேற்றா, இன்னைக்கா, நாளைக்கா, இல்ல 2 மாதம் கழித்தா என்ற பல்வேறு விதமான கேள்விகள் நமக்கு எழும். அப்ப
ஒரு ஆப்ஜெக்டை பற்றிய எவ்வாறெல்லாம் அரிஸ்டாட்டில் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திச்சிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பா இருக்கு. அடுத்ததாக ரிலேஷன், உறவு. இது எப்படி நம்மளுக்கு அந்த அந்த தொடர்புன்னு சொல்லலாம். எந்த மாதிரியான தொடர்பு, பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் உள்ள ஒரு கொஹிரன்ஸ், அதை நாம் எவ்வாறு நாம் ஒரு இரண்டை இணைத்து பார்ப்பது என்ற ஒரு விஷயத்தை உள்ளடக்கி. அடுத்ததாக நிலை. இந்த பொருளானது எந்த நிலையில் உள்ளது, உட்கார்ந்துட்டு இருக்கா, நிக்குதா, சமநிலையில இருக்கா, இதை நீங்க ஆப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். ஒவ்வொரு விஷயங்களுமே அது அக்ரிணியான பொருட்களுக்கும் இந்த வகைப்பாடு என்பது பொருந்தும். உயர்திணை என்று சொல்லப்படக்கூடிய உயிர்களுக்கு உடங்கிய உள்ள பொருட்களுக்கும் இந்த வகைப்பாடு என்பது பொருந்தும். அப்ப பொசிஷன் என்பது ரொம்ப முக்கியம். அடுத்து ஸ்டேட், நிலைப்பாடு. என்ன நிலைப்பாடு அப்படின்னா அது எப்படி இருக்குது, நம்ம என்ன மாதிரி இருக்கோம் அப்படின்றது ஸ்டேட். நம்மளுடைய இப்போ ஒரு ராணுவ வீரர் எப்படி இருக்காரு, ஆயுதம் தாங்கி இருக்காரு, அந்த மாதிரி நம்மளுடைய நிலைப்பாடை பற்றி கூறப்படக்கூடிய ஒரு விஷயமாக பாருங்க. அடுத்ததாக ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டின்றது ஒரு செயல்பாடு. ஒரு இடத்துல என்ன நடக்குது, இந்த இடத்துல தீ பிடிக்குது அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த தீ பிடிக்குது அப்படின்றது அந்த ஸ்டேட், அதாவது ஆக்டிவிட்டி, நம்மளுடைய செயல்பாடு என்ன செய்யுது அப்படின்ற ஒரு செயல்பாடு. அதுக்கு அடுத்து பாசிவிட்டி என்று சொல்லப்படக்கூடிய பாதிப்பு. அதாவது எப்படி அது நம்ம ஆக்டிவிட்டியில என்ன செயல்பாடுன்றது எரிகிறதுன்னு சொல்றோம். என்ன செய்கிறதுன்னா எரியுது இல்ல எரியல அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா அந்த பாதிப்பு என்பது எவ்வகை பாதிப்பு, எரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்றோம். அப்ப அரிஸ்டாட்டிலினுடைய நம்ம உள்ளடங்கி நம்ம பார்த்தோமே ஆனால், பிளேட்டோ எவ்வாறு ஒரு கருத்துக்களை வடிவமைத்து அந்த கருத்திற்கான ஒரு சாராம்சங்கள் அனைத்துமே இந்த புற உலகில் வெளியே கிடைக்கின்றன என்ற கருத்துக்களை மறுத்து ஒவ்வொரு பொருட்களினுடைய சிந்தனைகளும் சாராம்சமும் அனைத்துமே அந்த பொருட்களுக்கு உள்ளேயே உள்ளன என்று பிளேட்டோவினுடைய தத்துவ சிந்தனைகளை மறுத்து ஒவ்வொரு கேள்விக்கும் அதற்கான விடையினை அரிஸ்டாட்டில் தேடி தன்னுடைய ஆசிரியருடைய 7 விதமான இந்த போதனைகளை எல்லாம் மறுத்து அவர் ஒரு முன்வைக்கிறார் பல்வேறு விதமான கருத்துக்களுடன். அந்த 7 விதமான சிந்தனைகளை முன்வைப்பதற்காக அவர் சில வகைப்பாடுகளை, எவ்வாறெல்லாம் ஒரு பொருட்களானது இயங்க முடியும், அந்த பொருள் இயக்கத்திற்கான காரணங்களாக நாம் எதையெல்லாம் கூற முடியும், ஒவ்வொரு விதமான நிலைப்பாடுகளிலிருந்தும், அவற்றினுடைய குணத்திலிருந்தும், அவற்றின் தன்மைகளிலிருந்தும், காலத்திலிருந்தும், அவற்றினுடைய இடத்திலிருந்தும், அவற்றினுடைய உறவு முறைகளிலிருந்தும் ஒவ்வொரு விதமான இடத்தையும் ஆராய்ந்து ஒரு 10 விதமான வகைப்பாடுகளை அரிஸ்டாட்டில் நமக்கு கொடுக்கிறார். இந்த வகைப்பாட்டுகளினுடைய அடிப்படையில் தான் நாம் இந்த தர்க்க விதமான ஒரு கேள்வி என்பதே பிறக்கிறது. ஏன்னா தர்க்கம்னாலே வாதம்னு சொல்றோம். அந்த தர்க்கத்துக்கு சொந்தக்காரர் தான் அரிஸ்டாட்டில். அப்ப இந்த கேட்டகரிஸ் ஆஃப் அரிஸ்டாட்டில் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸ், குவாலிட்டி, குவான்டிட்டி, ஸ்பேஸ், டைம், ரிலேஷன், பொசிஷன், ஸ்டேட், ஆக்டிவிட்டி, பாசிவிட்டி, இந்த 10 தான் லாஜிக் என்ற ஒன்றையே உருவாக்குகிறார். இந்த கேட்டகரிஸ் எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்றத வச்சுதான் லாஜிக் என்ற ஒரு பாட திட்டத்தினை, ஒரு கணிதத்தினை உருவாக்கியவர் அரிஸ்டாட்டில். எல்லாத்துலயுமே நீங்க பார்க்கலாம். The hill is fiery அப்படின்னு சொல்லுவோம். Therefore hill is smoky அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல சொல்லுவாங்க நெருப்பில்லாமல் புகையாது அப்படின்னு சொல்லுவாங்க. That is a logic relationship. ஒரு இடத்துல புகைன்னு வந்துச்சுனாலே அதுக்கு முன்னாடி அங்க தீ இருந்திருக்கணும். தீ இருந்தாதான் அந்த இடத்துல புகை வரும் என்பது ஒரு லாஜிக். அந்த லாஜிக் என்பதை வடிவமைத்து உருவாக்கியவர் தான் அரிஸ்டாட்டில். அந்த லாஜிக் உருவாவதற்கு இந்த வகைப்பாடுகளின் மூலமாகத்தான் எந்த ஒரு பொருளும் உருவாகும் என்பது அரிஸ்டாட்டிலினுடைய மிக திடமான சிந்தனையாக அமைகிறது. அப்ப அரிஸ்டாட்டிலினுடைய இந்த லாஜிக்கினுடைய பல்வேறு விதமான வகைப்பாடுகள், அதுவும் லாஜிக்லையும் பின்னாடி வர பாடத்தில் நாம் பார்க்கலாம்,
பல்வேறு விதமான வகைப்பாடுகளை அவர் கூறுகிறார். அப்ப பிளேட்டோவினுடைய சிந்தனையிலிருந்து மாறுபட்டு தத்துவ அறிஞர் அரிஸ்டாட்டில் நமக்கு பல்வேறு விதமான தத்துவ ஞானத்தையும் அறிவையும் கொடுத்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய பொதுவான ஒரு விஷயம் என்பது இமானுவேல் காண்டினுடைய ஒரு அறிமுகமாக பார்க்கிறோம். இமானுவேல் காண்ட் என்பவரும் ஒரு மேற்கத்திய சிந்தனையில் மிக முக்கியமான நபராக கருதப்படுகிறார். அவருடைய காலம் என்பது 1724 வருடம் ஏப்ரல் 22 பிறந்தவர். நாம் இன்று சொல்லப்படக்கூடிய ரஷ்யா என்று சொல்கிறோம். அந்த ரஷ்ய நாட்டில் தான் அவர் பிறக்கிறார். அந்த கோனிக்ஸ்பெர்க் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் தான் அவர் பிறக்கிறார். அன்று புருஷியா என்று சொல்கிறோம் இன்றைய ரஷ்யாவினை. அந்த புருஷியா என்ற நாட்டில் தான் அவர் பிறக்கிறார். இன்னைக்கு அதை என்ன சொல்லுவோம்னா கலிங்கிரிட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம். இந்த கோனிக்ஸ்பெர்க் என்பது கலிங்கிரிட் என்ற ஒரு பெயருடன் இருக்கிறது ரஷ்யாவில். அந்த இடத்தில் தான் இமானுவேல் காண்ட் என்பவர் பிறக்கிறார். அவருடைய இறப்பு என்பது 1804 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12 அவருடைய இறப்பான நிகழ்கிறது. அவருடைய சிந்தனைகள் என்று நாம் பார்த்தோமேயானால் அனைத்தையுமே ஒரு விமர்சனத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்பது இமானுவேல் காண்டினுடைய முக்கியமாக தத்துவமாக நாம் பார்க்கிறோம். அப்ப விமர்சன கோட்பாடு என்பது இமானுவேல் காண்டினுடைய மிக முக்கிய பகுதியாக காணப்படுகிறது. எந்த ஒரு தீர்வாக இருந்தாலும் அதற்குள் அதை பற்றிய ஒரு விமர்சனத்தை உண்டு பண்ணுவதுதான் இமானுவேல் காண்டினுடைய தத்துவ கோட்பாடாக அமைகிறது. அடுத்ததாக அவருடைய சிந்தனைகளில் நாம் பார்க்க இருப்பது பிராக்டிக்கல் ரீசன் என்று சொல்லப்படக்கூடிய நடைமுறை காரணம்னு சொல்லுவோம். நடைமுறை அவர் நாட் பாஸ்ட், பிரசன்ட்ல எப்படி நடைமுறையில் நம்மளுடைய இந்த உலகத்தினுடைய நம்ம அறிவியல் சொல்லப்படக்கூடிய செயல்முறைன்னு சொல்லுவோம். அது மாதிரி மனிதனுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ அவர் உணரணும். அதற்கு பற்றிய பல்வேறு சிந்தனைகளை தெளிவுபடுத்துகிறார். அதுலயும் அவர் உண்மையான காரணம், ரீசன், பியூர் ரீசன் சொல்றாரு. அது எல்லாத்தையுமே அந்த உண்மையான காரணம் கூட நம்ம ஏன் அது உண்மையா காரணமாச்சுன்னு சொல்லி விமர்சனத்துக்கு உட்படுத்தணும். அப்பதான் நமக்கு எல்லாத்துலயும் நமக்கு மிகச் சரியா அமையும் அப்படின்றார். அப்ப அந்த சரியான அமைதல் என்பது எவ்வாறு இமானுவேல் காண்ட் என்பவர் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடீஸ் என்று பார்த்தோமேயானால் அவருடைய இமானுவேல் காண்டினுடைய அவருடைய வாழ்ந்த காலத்தில் எவ்வாறு அந்த 724 1804 வாழ்ந்தாரோ அந்த காலகட்டத்தில் அவருடைய அந்த கல்வியாக இருக்கட்டும், அவருடைய படைப்புகளாக இருக்கட்டும், அவருடைய சிந்தனைகளாக இருக்கட்டும், அவை அனைத்தையும் நாம் சுருக்கி பார்த்தோமேயானால் 5 விதமான ஒரு பிரிவுகளாக நாம் அதை பார்க்கிறோம். இமானுவேல் காண்ட் நாம் என்னதான் மேற்கத்திய சிந்தனைவாதியாக இருந்தாலும் அவை அனைத்தையுமே ஒரு நடைமுறை கோட்பாடாக, நடைமுறை தத்துவமாக இருக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருந்தவர் இமானுவேல் காண்ட். அதே சமயத்தில் அவருக்குள்ளவும் ஒரு விதமான மனதில் ஒரு குதூகலமான சிந்தனை. ஏனெனில் இந்த ஏஸ்தட்டிக் என்று சொல்வது சாதாரணமா வராது, அழகியல்னு சொல்றோம். இந்த ஏஸ்தட்டிக் என்பது அழகியல். இந்த அழகியல் என்பது ஒரு மிகப்பெரிய ரசனை என்பது வேண்டும். ரசனையே இல்லாதவன்ட்ட போய் ஏஸ்தட்டிக் பேச முடியாது. அந்த ஏஸ்தட்டிக் என்பது ஒரு அழகியல் சார்ந்தது. எவ்வாறு நம்மளுடைய காலத்தில் ரெனைசன்ஸ் பீரியட்னு சொல்லுவோம். ரெனைசன்ஸ் பீரியடு ஒவ்வொரு விதமான காலகட்டத்தை பிரிப்பாங்க. இருண்ட காலம், வசந்த காலம் அப்படின்னு. அது மாதிரி அந்த மறுமலர்ச்சி காலம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு காலத்தை பிரிக்கணும் அப்படின்னாலே அங்க ஒரு அழகியல் இருக்கணும். ஒரு மனதுல ஒரு அழகியல் சார்ந்த கூறுகள் இருந்தாதான் ஒரு பொருளை நம்ம ரசிக்கணும்னா நம்ம மனதுல அதை பற்றியான ஒரு சிந்தனைகள் உருவாகணும். அப்பதான் அதை ஒரு எதிர்பார்ப்புகள், அந்த ரசனை என்பது கிடைக்கும். அப்ப இமானுவேல் காண்ட் அதை பத்தி பேசாம இருக்கு இல்ல, அதை பத்தியும் பேசுறாரு. அழகியல் எவ்வாறு இருக்கணும், அந்த அழகியலினுடைய அந்த நடைமுறை யதார்த்தங்கள். அழகியல் நம்ம அதுக்கு உருவகப்படுத்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. அந்த அழகியல் என்பது மிக செம்மையாகவும்
அதை ஒரு பிராக்டிக்கலாக எப்படி நடைமுறை வாழ்வோடு அந்த அழகியலை நாம் எவ்வாறு உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு மிக சிந்தனையாக பார்க்கிறோம். அடுத்ததாக ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்கிறோம். அது நம்ம எவ்வாறெல்லாம் நம்மளுடைய அந்த தீர்வுகள், நம்மளுடைய அந்த அது லாஜிக்காக இருந்தாலும் சரி, ஒரு நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இருத்தியலியல் வாதமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நமது மனதில் என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்றோம், ஒரு ஒரு தீர்ப்பினை, ஒரு முடிவினை கொள்கிறோம், அதுவும் எவ்வாறாக இருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு விதமான படைப்புகளும் ஒரு அழகியல் சார்ந்து ஒரு நடைமுறை விமர்சனத்தோடு உட்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆன்டினோமி என்று சொல்கிறோம். இந்த ஆன்டினோமி என்பது நாம் தமிழ்ல சொல்றோம்னா விரோதம் சொல்லலாம். விரோதம் சார்ந்த கருத்துக்களை, அதாவது இந்த விரோதம் சார்ந்த கருத்துக்களையும் அவர் அந்த இடத்துல பதிவு செய்கிறார். முரண்பாடான ஒரு கருத்துக்களையும் அவர் பதிவு செய்கிறார். அடுத்ததாக இந்த கேட்டகரிக்கல் இம்பரேட்டிவ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பொருளினுடைய நம்ம நடைமுறை இயலோடு செய்யப்படக்கூடிய அது அழகியலாக இருந்தாலும் சரி, தத்துவ விசாரணையாக இருந்தாலும் சரி, அவற்றை நாம் கட்டாயமாக கவனித்து செல்ல வேண்டும். ஏதோ ஒரு மேம்போக்காக ஒரு தத்துவத்தை நாம் அலசி ஆராய்ந்து விட முடியாது. ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதமான அந்த காலகட்டத்தில் நமக்கான ஒரு அந்த நுணுக்கமான ஒரு கட்டாயமான விசாரணை என்பது கண்டிப்பாக வேணும் என்பதுதான் இமானுவேல் காண்டினுடைய முக்கியமாக கருதப்படுகிறது. அப்ப அவருடைய சிந்தனைகள் என்று பார்த்தோமேயானால், Kant argued that the moral law is a truth of reason and hence that all rational creatures are bound by the same moral law என்று சொல்றார். அவருடைய அந்த காண்டின் பிலாசபிகள், கிரிட்டிக்கல் பிலாசபி என்று சொல்லப்படக்கூடிய அனைத்தையுமே அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருத்தையும் அவருடைய மெயின் பிலாசபிக்கல் சிஸ்டமே விமர்சனம், அவருடைய விமர்சனம் நடைமுறைகளோடு இருக்க வேண்டும். அதனை சார்ந்த விசாரணையில் தான் நமக்கு முழு தீர்வாக கிடைக்க முடியும் என்பதுதான் இமானுவேல் காண்டினுடைய சிந்தனையாகும். அவர் ஒவ்வொரு விதமான சிந்தனையும் ஒவ்வொரு இதையும் நாம் தொடர்பு கொடுத்தி ஒரு அழகியலோடு நம்மளுடைய அந்த தத்துவ சிந்தனைகள் என்பது இருக்க வேண்டும். அதற்றில் ஒரு சரியான காரணம் இருக்க வேண்டும். அதுவும் எப்படி அவர் சொல்றாருன்னா, நடைமுறையோடு யதார்த்தமான ஒரு சிந்தனையோடு பார்க்க வேண்டும் என கூறுகிறார். பல்வேறு விதமான சிந்தனைகள் இவருடைய காலகட்டத்தில் நாம் பார்த்தோமே ஆனால், இமானுவேல் காண்டோட நம்ம ஒட்டி நம்ம பார்த்தோம்னா டேவிட் ஹியூம் இருக்கு. டேவிட் ஹியூம் அந்த 1710 76 காலகட்டத்தில் வாழ்ந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது 700 வாழ்ந்த லீபினிட்ஸ், வோல்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. நீட்சே இருக்காரு, டேவிட் ஹியூம் இருக்காங்க, ஹாப்ஸ் இருக்காங்க, ரூசோ இருக்காங்க, இருத்தலியல்வாதி என்று சொல்லப்படக்கூடிய ரெனே டேகார்ட்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான தத்துவ அறிஞர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் தனக்கென்று முத்திரை பதித்தவர் இமானுவேல் காண்ட். இமானுவேல் காண்ட் எல்லாத்தையும் ஒரு ரீசனபுளா இருக்கணும், அதுவும் விமர்சனத்தோட ஒரு நடைமுறையில் வாழ்வியோடு ஒரு அழகியலோடு நாம் அனைத்தையும் நாம் பார்க்க வேண்டும் என்பது இமானுவேல் காண்டினுடைய ஒரு மிகச்சிறந்த தத்துவமாக கருதப்படுகிறது.